విశ్వాస పరీక్షలో నెగ్గిన పళనిస్వామి మీడియాతో మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. சட்டமன்றத்தை முடக்கி நகலை செய்து இந்த வாக்கெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு வந்து வந்தார்கள். அவர் எண்ணம் ஈடேறவில்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அம்மாவில் கண்ட கனவை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் 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 என்பதை புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எடுத்த சபதம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இங்கே இருந்து பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இதையும் புரட்சி தலைவி அம்மா பாடுபட்டு உருவாக்கி அமைச்ச அரசை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் என்ற நிலை இன்றைய சட்டமன்றத்தில் அனைவரும் பார்க்கின்றனர். அது சட்டமன்ற பேரவைத் தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். முதற்கட்டமாக குடிநீர் பிரச்சனை முழுமையாக தமிழகத்திலே தீர்க்கப்பட வேண்டும். 140 ஆண்டு காலம் இல்லாத வறட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. பருவமழை போதிய அளவு பெய்யாத காரணத்தினாலே நீர்நிலைகள் எல்லாம் வறண்டிருக்கின்ற சூழ்நிலையில் குடிநீர் பிரச்சனைக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சார், வறட்சி பாதிப்பு, வர்தா புயல் இதெல்லாமே மத்திய அரசு நிதி கேட்டிருக்கீங்க. மத்திய அரசுக்கு உதவி, உடனடியான தேவைகள் இதையெல்லாம் மத்திய அரசோடு என்ன முடிவுகள் எடுக்க போறீங்க சார்? மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து நீங்கள் சொன்ன வர்தா புயல், வறட்சிக்கு நிவாரணம் அனைத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்வோம். எவ்வளவு கோடி கேட்பீங்க சார்? எவ்வளவு கோடி? இப்பொழுதுதான் அரசு அமைந்திருக்கின்றது. அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து முறையாக பாரத பிரதமரிடத்தில் சமர்ப்பித்து நமக்கு தேவையான நிதியை பெறுவோம். பொது நுழைவுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி வருது எம்பிபிஎஸ்க்கு. அது எந்த அளவுக்கு மாநில அரசு விதிவிலக்கு வேணும் சொல்லி ஏற்கனவே தீர்மானம் எடுத்தீங்க. எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பீங்க விதிவிலக்கு கோரி? நீட்டை பொறுத்த வரைக்கும் அதை தமிழகத்திலே அமல்படுத்தக்கூடாது என்று நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதையும் பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த கோரிக்கையும் வைப்போம். சார், உட்கட்சி பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களை எப்படி சந்திக்க போறாங்க? என்ன மாதிரி ஏதாவது யூகம் இருக்குங்களா? என்ன விஷயம்? எங்களுடைய சட்டப்பேரவைகள் மாண்புமிகு இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை தொண்டர்கள் என்று நிரூபித்திருக்கின்றார்கள். இன்றையதான் என்று சொன்னால் இங்கே இருந்து பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூடி குழாவிய காட்சி சட்டமன்றத்திலே அத்தனை தொலைக்காட்சிகள் இன்னைக்கு வந்திருக்கின்றது. இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய தீர்ப்பை பற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக சட்டமன்றத்திலே விமர்சனம் செய்த பொழுது அந்த இங்கே இருந்து பிரிந்து சென்றவர் ஒருவர் கூட எதிர்த்து பேசவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இங்கே இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஐக்கியமாகிவிட்டார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரவுகள் பாராமல் தன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் தன் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டு உருவாக்கி இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்ற
అన్నా డిఎంకే పార్టీని చీలిపోనివ్వనని, విద్రోహుల చేతుల్లోకి పార్టీని పోనివ్వనని చిన్నమ్మ చేసిన శపథం ఈరోజు నెరవేర్చాము అని చెప్పి పళనిస్వామి విశ్వాస పరీక్షలో నెగ్గిన ముఖ్యమంత్రి పళనిస్వామి మీడియాతో మాట్లాడుతూ చెబుతున్నారు. అసెంబ్లీలో విపక్షాల ప్రవర్తన బాధాకరమని, ఆయన విపక్షాలకు ప్రవర్తించిన తీరుని నిరసించారు. అసెంబ్లీలో పన్నీర్ సెల్వం నిజస్వరూపం బయటపడిందని, డిఎంకేతో చేతులు కలిపి ఆయన ఒక పెద్ద తప్పు చేశారని వ్యాఖ్యానించారు. చిన్నమ్మ శపథాన్ని మేము నెరవేర్చినట్టు అయ్యిందని చెప్పారు. పార్టీని చీలిపోకుండా, పార్టీని ద్రోహుల చేతికి అప్పచెప్పకుండా చిన్నమ్మ చేసిన శపథాన్ని మేము నెరవేర్చినట్టు అయ్యిందని చెప్పి మీడియాతో మాట్లాడుతూ పళనిస్వామి అన్నారు.